Hi friends, this is Jennifer. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீட் இன் தமிழ். Today we are going to see the prokaryotic cells. நேற்று அதாவது இன்கம்ப்ளீட்டாக விட்டோம் இல்லைங்களா, 8.4 வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக விட வேண்டியதாயிடுச்சு. 8.4 பார்த்துருவோம். 8.4 பார்த்த கையோட அடிஷ்னல் என்சிஆர்டி, அதாவது மோர் தென் என்சிஆர்டி பேஸ் பண்ணி அடிஷ்னல் கான்செப்ட் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, எல்லா அடிஷ்னல் கான்செப்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிறதுல எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமோ அதோடதையும் சேர்த்து பார்ப்போம். பட் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிருங்க. அந்த ப்ரோகேரியோட்டிக் செல்லை முடிச்சிருங்க. ப்ரோகேரியோட்டிக் செல்லை முடிச்சுட்டு இந்த நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக ஒன்று போட்டிருப்பேன், மேலே ஒன்று போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் பார்ட்டாக போடுறேன். சரிங்களா, ப்ரோகேரியோட்டிக் செல் வந்து நான் செகண்ட் பார்ட்டாக போடுறேன். இந்த வீடியோவும் நான் கம்பைன் பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி மீன்ஸ் என்சிஆர்டி கம்பைன் பண்ணி கிடையாது, என்சிஆர்டி பேஸ் பண்ணி அதர் தென் என்சிஆர்டி. ஓகேங்களா, அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நம்மளோட டார்கெட் வந்து 720க்கு 720. அப்படி நினச்சா தான் நம்மளால் அட்லீஸ்ட் 700 எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பயாலஜி பார்ப்போம். சரிங்களா, இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்லி இந்த பயாலஜி, அது மீன் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். நாளைக்கு நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸ் பார்க்கலாம். ஷாராக ரே ஆப்டிக்ஸ் பார்க்கலாம். ரே ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டான லெசன். அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய லெசன். ஓகேங்களா, அதிகமான கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். அண்ட் தென் டயக்ராம்ஸ் அதில் எக்கச்சக்கமாக வரும். ஸோ என்னால் டயக்ராம் வந்து ஒன்றுத்துக்கும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ என்னால் எந்த அளவுக்கு டயக்ராம் போட முடியுதோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரே ஆப்டிக்ஸை 2 or 3 பார்ட்ஸாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயே ஹியூமன் ஐ, அந்த ஆப்டிக்கல் மிரர் எல்லாத்தையும் பற்றி நம்ம நிறைய படிப்போம் ரே ஆப்டிக்ஸில். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நம்ம படிப்போம். சரிங்களா, இந்த ரே ஆப்டிக்ஸ் முடிச்ச கையோட நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து படிப்போம். லைன் பை லைனாக போவோம். டோன்ட் வெரி அபவுட் இட், ஐ எம் ட்ராவலிங் வித் யூ. ஓகே, சரி, ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ப்ரோகேரியோட்டிக் செல். வாட் இஸ் ப்ரோகேரியோட்டிக்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. யூகேரியோட்டிக்னா ட்ரூ, அப்போ ப்ரோனா வந்து ப்ரிமிட்டிவ். ஓகேங்களா, ப்ரோனா என்னது? ப்ரிமிட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ரோனா ப்ரிமிட்டிவ், ப்ரோகேரியோட்டிக் அதாவது யூகேரியோட்டிக்னா யூனா ட்ரூ. அந்த யூ மீன்ஸ் ட்ரூ அப்படின்ற அந்த வேர்டு இருக்குல்ல, அதை வந்து எங்கே படிப்போம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். யூகேரியோட்டிக் அப்படின்னா ட்ரூ செல் அப்படின்னு சொல்லி ஆமாம், இது வந்து யூகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மொனிரால வரும். எஸ், கரெக்ட், மொனிரால வரும் யூகேரியோட்டிக் அப்படின்றது. ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா அப்படின்றது வந்து அதில் வரும். அதில் வர்றது தான் இந்த யூகேரியோட்டிக். ஓகேங்களா, ஓகே. இங்கே வந்து நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்லை பற்றி நம்ம படிப்போம். இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் இருக்குங்க இல்லையா, இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் வந்து நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விட, அதாவது நமக்கு இருக்குமா அப்படின்றத தாண்டி பாக்டீரியாவில் இது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, பாக்டீரியாவில் இது அதிகமாக இருக்குது. ஓகே, பாக்டீரியாவில் தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு வந்து இது நம்ம படிக்கணும் அப்படின்னா, we are biology student. நோ, பாக்டீரியா வந்து டிசீஸ் காஸ் பண்ணவும் நமக்கு செய்யுது. லைக் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்துக்கும் உதவுது. எந்த நல்ல விஷயத்துக்குலாம் உதவுது அப்படின்னா, லைக் பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா கேர்ட் பண்ணுறதுக்கு லைக் பாக்டீரியா தேவைப்படும். லைக் என்ன சொல்கிறது, வேறு நிறைய ஒயின் தயாரிக்க நிறைய விஷயத்துக்கு பாக்டீரியாஸ் வந்து தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கேனா என்னப்பா? சயனோபாக்டீரியா. ப்ளூ கிரீன் ஆல்கே என்னது? சயனோபாக்டீரியா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்து எதெல்லாம் பற்றி சொல்லும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 விஷயத்தை பற்றி சொல்லும். பாக்டீரியா ஒன்று, ப்ளூ கிரீன் ஆல்கே ஒன்று, மைக்கோபிளாஸ்மா ஒன்று, ப்ளூரல் நிமோனியல் லைக் ஆர்கனிசம், PPLO. ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் ஜென்ரலி ஸ்மாலர். இது சின்னதாக தான் இருப்பாங்க, பட் மல்டிப்ளி மோர் ரேப்பிட்லி, வேகமாக வளரவும் செய்வாங்க. ஓகேங்களா, தன் த யூகேரியோட்டிக் செல்ஸ். யூகேரியோட்டிக் செல்ஸை விட வேகமாக வளருவாங்க. யார்? ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்து மோஸ்ட்லி சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா, தே மே வேரி ஜென்ரலி இன் ஷேப் அண்ட் சைஸ். இதை வந்து நம்ம ஷேப் அண்ட் சைஸில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, மெயினாக வந்து ஷேப்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சரிங்களா, மெயினாக இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா ஷேப்பில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, தே ஆர் 4 பேசிக் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பேசிலஸ். பேசிலஸ்னா ராட் லைக் ஸ்ட்ரக்சர்.
ஓகேங்களா. பேசிலஸ்னா என்னது, ராட் லைக். இது வந்து பேசிலஸ்னா என்ன, காக்கஸ்னா என்ன, ஐ மீன் ஸ்பெரிக்கல், விப்ரியோ, கம்மா, இதெல்லாம் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதை பற்றின விஷயங்கள் லைக் என்ன சொல்கிறது, இதனோட ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அது வந்து நமக்கு செகண்ட் சாப்டராக வரும். இன் பயாலஜியில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து செகண்ட் சாப்டராக வரும். ஓகே. அடுத்தது இந்த இந்த இதை வந்து நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். இல்லை இப்போயே காட்டிட்டுமா? ஐ திங்க் நான் சும்மா வரைஞ்சி மட்டும் இப்போ காட்டுறேன். சரிங்களா. ஓகே, 1 செகண்ட். அனிமேட்டட் வீடியோஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ டெஃபினெட்லி நான் இந்த அனிமேட்டட் வீடியோ போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. இதோட நம்ம அடிஷனல் என்சிஆர்டி படிக்கும்போது இதை பார்க்கலாம். லைக் காக்கஸ்னால் எப்படி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் இப்படி சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேங்களா. விப்ரியோ அப்படின்றது வந்து கமா ஷேப்டு இருக்கும். இந்த கமா எப்படி இருக்கும்னா அங்கே பாருங்க, இப்படி இருக்கும். இந்த கமா ஷேப்டு இப்படி இருக்கும். லைக் இது டாட் மாதிரியும் இது இப்படி வர மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா. கமா ஷேப்டு இருக்கும். பேசிலஸ் ராட் லைக் ஸ்ட்ரக்சர். பேசிலை அப்படின்றது வந்து ராட் லைக். பேசிலஸ் அப்படின்னும் இதில் வந்து பேசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேசிலஸ் அப்படின்றது வந்து சிங்குலர், பேசிலை அப்படின்றது ப்ளூரல். ஓகேங்களா. பேசிலை அப்படின்றது வந்து ப்ளூரல். இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம், டஃப்பாக கேட்கணும், டஃப்பாக கேட்கறதுக்கு அதில் வேலை இல்லை. இப்படி இருக்கும் லைக் பேசிலஸ். அண்ட் தென் விப்ரியோ கமா ஷேப்டு. காக்கஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப். இது வந்து காக்கஸ். சரிங்களா. இது வந்து காக்கஸ், இது வந்து விப்ரியோ. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் இதுதான். இது வந்து என்ன ஷேப்புப்பா, ஸ்பைரல் ஷேப்டு. ஸ்பைரல் ஷேப்னா எப்படி இருக்கும்னா நீங்கள் ரொம்ப நினைக்கிற மாதிரி இப்படி சுருண்டு சுண்டெல்லாம் இருக்காது, இப்படி இருக்கும். சரிங்களா. இப்படி இருக்கும். லைக் இதில் வந்து ஃப்ளஜெல்லம்லாம் இருக்கும். இதில் வந்து ஃப்ளஜெல்லம்லாம் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், the organisms of the prokaryotic cells is the fundamental similarities. Even the prokaryotic exhibit the wide variety of shape and function. அதாவது இந்த ப்ரோகேரியாட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதாவது ஸ்ட்ரக்சராகவும் அதாவது ஷேப்பாகவும் ஃபங்க்ஷன்ஸாகவும் நிறைய வேலைகள் இது வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, டன். இப்போ அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் பாருங்க, ஒரே நிமிஷம். டிப்பிக்கல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே? டிப்பிக்கல் பாக்டீரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கல் பாக்டீரியானா என்ன? நம்ம டிப்பிக்கல் பிளான்ட் செல் படித்தோம் இல்லையா? டிப்பிக்கல் செல் எங்கே இருக்குது? பிளான்ட் செல் ஆனியனில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த இடத்துல டிப்பிக்கல் பாக்டீரியா அப்படின்றது வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. 3 to 5 μm. ஓகேங்களா. 3 to 5 μm. சாரி, 3 to 5 μm. 3 to 5 μm. டிப்பிக்கல் பாக்டீரியா. டிப்பிக்கல் பாக்டீரியாவோட வேல்யூ என்ன? 3 to 5 μm. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட்லி அதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் 3 to 5 μm வந்து குறிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. ஏன்னா பாக்டீரியா அப்படின்னு வரும்போது 3 to 5 μm தான் வருது. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் பார்ட்டில் படிச்சிருப்போம் 3 to 5 μmனு. மைக்கோபிளாஸ்மா வந்து 0.3 μm அப்படின்றது தான் ஸ்மாலஸ்ட் செல். ஐசோலேட்டட் செல் வந்து ஆஸ்ட்ரிச், அதுதான் வந்து லார்ஜஸ்ட் செல்லு. ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து 7 μm, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நர்வஸ் செல்ஸ் இஸ் த லாங்கஸ்ட் செல், அதெல்லாம் படிக்கும்போது இந்த பாக்டீரியா பற்றி படிக்கும்போது 3 to 5 μm வரும். 3 to 5 μm தான் இந்த டிப்பிக்கல் பாக்டீரியாக்கும். ப்ளூரோ நிமோனியன் லைக் ஆர்கனிசம். பிபிஎல்ஓனா என்ன சொன்னேன்? ப்ளூரல் நிமோனியன் லைக் ஆர்கனிசம். ஓகேங்களா. இது எவ்வளோ இருக்குது? அபவுட் 0.1 μm இருக்குது. வைரஸ் வந்து 0.0 to 0.2 μm. ஓகே. இதில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி வைரஸை பற்றி சொல்கிறேன். வைரஸ் லிவிங்கா நான் லிவிங்கா?
ஆப்வியஸ்லி வைரஸ் நான் லிவிங். சரி, அதே வைரஸ் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா லிவிங்காக மாறிடுது இல்லை? எப்படி லிவிங்காக மாறுது? அதோட செல்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே விட்டு டிசீஸை பரப்புது இல்லையா? அப்போ வந்து வைரஸ் வந்து லிவிங் தானே. அப்போ வெளியில் இருக்கும் போது நான் லிவிங். அப்போது வைரஸ் வந்து லிவிங்கா நான் லிவிங்கான்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் அ லிவிங், இட்ஸ் அ நான் லிவிங். இட்ஸ் அ நான் லிவிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வைரஸ் இஸ் த நான் லிவிங். ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் போது லிவிங். அதாவது ஒரு ஆர்கனிசம்ஸ், அதாவது உடம்புக்குள்ளே இருக்கும் போது பார்த்தோம்னா அது வந்து லிவிங். அதே உடம்புக்கு வெளியில் இருக்குன்னா நான் லிவிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸோட வேல்யூ 0.02 to 0.2 மியூ. அதாவது மைக்கோபிளாஸ்மாவோட சின்னது யார்? வைரஸ் தான். பட் இது வந்து செல் கிடையாது. வைரஸ் இஸ் நாட் அ செல். ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸ் இஸ் நாட் அ செல். ஓகேங்களா? வைரஸ் இஸ் நாட் அ செல். ஓகே, next, prokaryotic have a cell wall surrounding the cell membrane except mycoplasma. note that. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, prokaryoticsக்கு வந்து have a cell wall surrounding by the cell membrane. செல் மெம்பரேனை சுற்றி வந்து செல் வால் இருக்கு. செல் மெம்பரேனை சுற்றி வந்து செல் வால் இருக்கு. பாக்டீரியால செல் வால் உண்டு நார்மலா. மைக்கோபிளாஸ்மா வந்து இந்த ப்ரோகரியோட்டிக்ல தானே வருது. அப்போ அந்த மைக்கோபிளாஸ்மால மட்டும் செல் வால் கிடையாது. The fluid matrix filling the cell of the cytoplasm, there is no well defined nucleus. The genetic materials is basically naked. nakedனா பார்க்க முடியுது. ஓகேங்களா? not enveloped by a nuclear membrane. In additional to the genomic DNA, the single chromosome circular DNA, may bacteria have the small circular DNA outside the genomic DNA. Okay, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? நியூக்ளியர் மெம்பரைன் வந்து இந்த ப்ரோகரியோட்டிக்ஸில் இருக்காது. இன் அடிஷ்னல் டு இந்த நான் ப்ரோகரியோட்டிக்ஸை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இன் அடிஷ்னல் த ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ இருக்குது. த சிங்கிள் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா? இன்னும் சொல்லணும்னா இப்போ நான் இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா செல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு செல் வாலோடு இருக்குது. மைக்கோபிளாஸ்மா வந்து செல் வால் இருக்காது. இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்கும். வெல் டெவலப்டு நியூக்ளியஸ்லாம் இருக்காது. இதுக்குள்ளே வந்து டிஎன்ஏ இருக்கும். இப்படி டிஎன்ஏ வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். சரிங்களா? டிஎன்ஏ வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸ்மால் சர்க்குலர் அவுட் சைட் த ஜீனோமிக், த ஸ்மாலர் டிஎன்ஏ இஸ் கால்ட் த பிளாஸ்மிட். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன். இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பிளாஸ்மிட்ஸ் வந்து ஒரு வெக்டர்ஸ்னா கேரியர்ஸ். ஒரு இப்போ நான் ஒன்று உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா அதை நீங்கள் அப்படியே வச்சுப்பீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து வெக்டரில் செய்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறேன், ஒரு வைரஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் மூலமாக வைரஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது இல்லையா? அப்போது அது மாதிரி அப்போ நம்ம உடம்புல உள்ள ஃபுல் பாடிக்கும் வந்து ஷேர் பண்ணுறது யார் அப்படின்னா பிளாஸ்மிட் தான். நீங்கள் நல்ல பொருள் கொடுத்தீங்கன்னா நல்ல பிள்ளையா இருப்பாப்புல. ஓகேங்களா? கெட்ட பொருள், அதாவது என்ன சொல்கிறது, வைரஸ் மாதிரியான ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸை வந்து கொடுத்தோம்னா பாடி வந்து டேமேஜ் பண்ணிடுவார். யார்? பிளாஸ்மிடுன்றவர். இப்படி இருப்பா அப்படி பிளாஸ்மிடு. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பிளாஸ்மிட் டிஎன்ஏ கன்ஃபர்ஸ் சர்டைன் யூனிக் ஃபீனோடைபிக் கேரக்டர். தனித்துவமான கேரக்டர் உண்டு. such as bacteria. One such character is resistant to antibiotic in higher classes. ஹையர் கிளாஸஸில் வந்து இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ பற்றி படிப்போம். அதாவது இந்த பயோடெக்னாலஜி லெசன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த பிளாஸ்மிடை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். டிஎன்ஏ இஸ் த மானிட்டரிங் பாக்டீரியா டிரான்ஸ்ஃபார்மிங் வித் ஃபாரின் டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வைரஸ் ஃபீவர் இருக்குது, ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஆன்டிபயோட்டிக் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்டிபயோட்டிக் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ என்னது, பிளாஸ்மிடில் வந்து, அதாவது இந்த பிளாஸ்மிட்ன்ற வந்து என்ன பண்ணுறான், பிளாஸ்மிடில் வந்து போய் இந்த வைரஸ் வந்து உட்காந்து லைக் இந்த வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ரேட் பண்ணுறப்ப இது வந்து நம்ம கான்ஜுகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். கான்ஜுகேஷன்றது ஒன்றும் இல்லை, இந்த கான்ஜுகேஷன் மெத்தட் அப்படின்றது இது ஒரு லைக் வைரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பேட் டிஎன்ஏ, லைக் பேட் டிஎன்ஏ வைரஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ இதில் போய் இறக்கி விட்டுரும். டிஎன்ஏ போய் இறக்கி விட்டுச்சு அப்படின்னா ஒரு சர்டைன் பார்ட்டில் வந்து இந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபில் ஆகும்.
ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து டிசீஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? The plasmid DNA confers a certain unique character. One such character antibiotics. In higher classes வந்து படிப்போம்னு சொல்றாங்க. DNA is a monitor bacterial transformation with foreign DNA. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்கலப்பா அப்படின்னா என்ன பண்றான், அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் ஃபவுண்டட் இன் யூகேரியோட்டிக். நியூக்ளியர் மெம்பரைன் வந்து யூகேரியோட்டிக்ல இருக்கும். நியூக்ளியர் மெம்பரைன்ஸ் வந்து எங்கப்பா இருக்கும், யூகேரியோட்டிக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நான் இங்கே ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஏதாவது ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட் இல்லாததாக தான் இருக்கும். சரிங்களா? லைக் படிக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் இதை காதில் மட்டும் வாங்கிக்குங்க. லைக் ஒரு கதை கேட்குற மாதிரி நீங்கள் ஸ்டேட் போர்டில் எழுதுகிற மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்கோ அது அப்படி தான் எழுதணும். லைக் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபாலாம் நீங்கள் எழுத போகிறது கிடையாது. ஸோ எம்சிக்யூவாக தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தான் இந்த இடத்துல முக்கியம். அவன் எதுக்கு இது மாதிரி எம்சிக்யூஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறான் அப்படின்னா, புரிஞ்சிருக்கோமா, நம்ம எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம்னு பார்க்கறதுக்கு தான் அதை வைக்கிறோம். சரிங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை அப்படியே படிக்கணும், ஐயோ இவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கேன்றதெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் தோணும், என்னது இவ்வளோ பெரிய புக்கே நான் படிக்கணுமா அப்படின்னு தோணும். ஆப்வியஸ்லி அது ஒன்றுமே இல்லை, நம்ம அதில் உள்ள கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பிளாஸ்மிட்ன்றது என்னது, அது ஒரு வெக்டர். வெக்டர்னா என்னது, ஒரு கேரியர், ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடியவன். ஓகேங்களா? அடுத்தது நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஃபவுண்டட் இன் யூகேரியோட்டிக். நியூக்ளியர் மெம்பரேன் இப்போ இந்த ஃபாரின் டிஎன்ஏ பண்ணும்போது, ஓகே நம்ம அப்போ வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ அனுப்பும்போது நியூக்ளியர் மெம்பரேன் கண்டிப்பாக யூகேரியோட்டிக்ஸில் இருக்கும். ஆர் ஃபவுண்டட் இன் ப்ரோகேரியோட்டிக் செல் ஆர் நாட் ஃபவுண்டட் இன் ப்ரோகேரியோட்டிக் செல். அதாவது ரைபோசோம் மட்டும் யூகேரியோட்டிக்லையும் இருப்பா அப்படி, ப்ரோகேரியோட்டிக்லையும் இருப்பா அப்படி. அது இன்டெரக்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் ரெண்டுத்துலையுமே வந்து ரைபோசோம் வந்து காமன் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? எக்ஸெப்ட் ரைபோசோம். ப்ரோகேரியோட்டிக்ஸ் ஆஃப் சம்திங் யூனிக் இன்க்ளூஷன். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் யூகேரியோட்டிக்ஸ் வந்து மெம்பரைன் பவுண்ட் ஆர்கான்ஸ் இருக்கு, என்ன சொல்றது, வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கு, டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் நிறைய எல்லா விஷயமும் அதில் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ யூகேரியோட்டிக்ல இல்லாதது ப்ரோகேரியோட்டிக்ல என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, என்னப்பா இருக்கும்? ப்ரோகேரியோட்டிக்ஸ் ஆஃப் சம்திங் யூனிக் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னா கிரானியூல்ஸ். ஓகேங்களா? இது ஸ்டோரேஜ் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம். இதை நம்ம லாஸ்ட்டாக அந்த பார்ட் முடிப்போம் இல்லையா, அந்த பார்ட் 2 முடிக்கும் போது லாஸ்ட்டாக அந்த இன்க்ளூஷன்ஸ் பற்றி படிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மீசோசோம் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஃபரன்ஷியேட் ஃபார்ம் ஆஃப் த செல் மெம்பரைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னதுப்பா, செல் மெம்பரைன். இது வந்து ஒரு செல் மெம்பரைன். ஓகேங்களா? யாரு? மீசோசோம். மீசோசோம் வந்து ஒரு செல் மெம்பரைன். இது வந்து எங்க இருக்கும்? ப்ரோகேரியோட்டிக்ஸ்ல இருக்கும். ஓகே, டன். அடுத்தது cell envelope is modified. Most of the prokaryotic, particularly in bacteria cells, அதாவது prokaryotic நதலே டக்குனு உங்க மைண்ட்ல பாக்டீரியான்றது வந்துடணும். ஓகேங்களா? Have a chemically complex cell envelope. The cell envelope consists of tightly bound 3-layer structure. இங்க பாருங்க, இங்க ஒண்ணுமே நீங்க கவலைப்பட வேணாம், இது ஈஸியான ஒரு பார்ட். இதை நம்ம வளவலன்னு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு ரவுண்ட் இருக்கு. இது வந்து ஒரு செல்லுன்னு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் பெருசா வரைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், கிளைகோகேலக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்னன்னு எடுத்துக்கிறேன், கிளைகோகேலக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்ப்பா, செல் வால்னு எடுத்துக்கிறேன். சாரி, செல் வால்னு எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா செல் மெம்பரைன், which means plasma membrane. ஓகேங்களா? பிளாஸ்மா மெம்பரைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் தான், இதுதான் நம்ம செல்லில் இருக்கக்கூடியது. கிளைகோகேலக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது சும்மா ஒரு மேலோட்டமாக இதை பார்த்துட்டு போயிடுவோம். செல் வால் அப்படின்றதும் நம்ம அந்த அளவுக்கு இதில் படிக்க மாட்டோம். பட் அடுத்து வரப்போகிற அந்த பிளான்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கும் போது அதிகமாக படிப்போம் செல் வால்லாம் பற்றி. ஸோ செல் மெம்பரைன் அப்படின்றது பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி, லைட்டாக டீப்பாக போகிற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் டீப்பாக போக மாட்டாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான்.
ஓகே, இந்த டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் டயக்ராம் இல்லை, இந்த இதுக்கு எதுக்கு அடுத்தது எது வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைகோகலைக்ஸ்க்கு உள்ள செல் வால் வருது, செல் வாலுக்குள்ள பிளாஸ்மா மெம்பரேன் வருது. எதுக்கு அடுத்தது எது வருது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், பர்டிகுலர்லி bacterial cells, have a chemically complex cell envelope. The cell envelope consists of a tight bound 3-layered structure. அந்த 3-layered structure தான் நான் இப்போ வரைஞ்சு காட்டினேன். கிளைகோகேலக்ஸ், செல் வால், cell membrane, which means plasma membrane. The outermost glycocalyx இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. The outermost வந்து glycocalyx இருக்கு, followed by அடுத்தது cell wall இருக்கு, அடுத்தது plasma membrane, which means cell membrane இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, done. Although each layer of the envelope perform the distinct function, தனித்தனியா எல்லாமே வேலை செஞ்சாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான தன்மை இருந்தாலுமே கூட ஆனால் இது எல்லாமே சேர்த்து ஒரு வேலையை செய்ய போகுது. என்ன செய்ய போகுது? ப்ரொடெக்ஷன் தரப்போகுது. யாருக்கு? செல்லுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கு. இன்னும் சொல்லணும்னா செல்லுக்குன்றதால உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கு. Bacteria can be classified into two groups. Basis of differences in cell envelope and manner in which they respond to the staining procedure developing by Gram. இதை கண்டுபிடிச்சாரு யாருன்னா கிராம் தான் கண்டுபிடிச்சாரு. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ இதை நம்ம பிஎஸ்சி பயோடெக்கு பிஎஸ்சி பயாலஜி அவங்களாம் எடுத்தவங்களாம் இதை பற்றி நிறைய படிப்பாங்க. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இதெல்லாம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அதெல்லாம் எடுத்தவங்களும் நிறைய படிப்பாங்க. ஸோ நம்ம இங்கே நமக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு செல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்லுக்கு வெளியில் இப்படி ஒரு லேயர் இருக்கும். இது இந்த இடத்த எடுத்துங்க. இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் அக்செப்ட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த கலர்ல ப்ளூ கலர் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து கிராம் பாசிட்டிவ். கிராம் பாசிட்டிவ். இதே இது இப்படி ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? ஒயிட்டா இருந்தது அப்படின்னா இது வந்து கிராம் நெகட்டிவ். இப்போ இந்த கலர் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ரெட் கலர் நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன கலர் ஆட் பண்ணுவோம்? ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இப்படி ரெட் கலர் ஆட் பண்ணாதான் அந்த லேயர் வந்து ஒயிட்டிங் லேயர் பார்ட் எதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து கிராம் நெகட்டிவ். இது என்னப்பா? கிராம் நெகட்டிவ் தெரியறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். கிராம் பாசிட்டிவ்னா கிராம் நெகட்டிவ்னா என்னென்னா இது கண்டுபிடிச்சிரு யாருன்னா கிராம் தான். இவ்வளோதான் மேட்ரு இதில். சரிங்களா? ஓகே. கிளைகோகேலக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கிளைகோகேலக்ஸ் டிஃபரன்ஸ் இன் த காம்போசிஷன் அண்ட் திக்னஸ். ஓகேங்களா? திக்னஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். தின் திக் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? தின்னுனா ரொம்ப மெலிசா, திக்னா ரொம்ப கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் வச்ச மாதிரி. ஓகேங்களா? அமாங் த டிஃப்ரெண்ட் பாக்டீரியா பொறுத்தது இருக்கு. இட் குட் பி லூஸ் ஷீத். இங்கே பாருங்க, இப்போ கிளைகோகேலக்ஸ் இப்போ நான் வந்து வரைஞ்சு காட்டினேன் இல்லையா லேயரு. இப்போ வந்து இப்படி இது வந்து இப்போ நான் யாருங்க இதை வந்து நான் செல் வால்னு எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இது வந்து ஓகே, இது வந்து நான் பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கிறேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இதுவும் கிளைகோகேலக்ஸ் தான், ஆனால் இது ஸ்லிம் லேயர். ஓகேங்களா? ஸ்லிம் லேயர். இந்த ஸ்லிம் லேயர்னா என்னது? ஸ்லைம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லைம் லேயர் அப்படின்றப்ப இது வந்து லூஸ் ஷீத் அப்படின்வாங்க. லூஸ் ஷீத்னா ஒன்றும் இல்லை, கவரிங். இதை வந்து நம்ம அடிக்கடி படிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து அங்கங்கே படிப்போம். ஓகேங்களா? இதை நம்ம நிறைய இடத்துல வந்து இதை நம்ம படிக்க வேண்டியது வரும். ஓகே, I didn't know why this is not erasing. ஓகே, அடுத்தது கேப்சூல்ஸ். வாட் இஸ் கேப்சூல்ஸ்? நம்ம டேப்லெட்லாம் போடுறோம்ல, அந்த டேப்லெட்டோட இன்னொரு பேர் கேப்சூல் தானே. அப்போ அந்த கேப்சூல்லாம் எப்படி இருக்கு? கெட்டியா, கெட்டியன்றதோட ஒரு மினி ஸ்டோன் மாதிரி இருக்கும். நான் அதை நிறைய டைம் ஃபீல் பண்ணிங்க. அது ஸ்மெல்லு தாங்கவே தாங்காது. அந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது, கெட்டியாக இருக்கிற மாதிரி தொழன்னு இல்லாமல் டைட்டாக இருக்கிறது.
சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல கேப்சியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்கா டஃப்பா இருக்கிறது வந்து நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். திக்கா இங்க பாருங்க, இதை அழைச்சிக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு கேப்சியூல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் காட்டினேன் இல்லைங்களா? இதுதான் வந்து கிளைகோகாலக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். இப்படியா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளைகோகாலக்ஸ் வந்து திக்கா இருந்தது அப்படின்னா இந்த லேயர் தான் அவங்க இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the cell wall determines the shape of the cell, provides a strong structural support. ஓகேங்களா? செல் அப்படின்றது, செல் வால் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, ஷேப் ஆஃப் த செல்லை கொடுக்குறது அதுதான். யாரு? செல் வால் தான் கொடுக்குறா அப்படி. அண்ட் ப்ரொவைட் த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்கயா, நோட் பண்ணுங்கயா. எனக்கு அது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். செல் வால், ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கிறது. அண்ட் ப்ரிவென்ட் த பாக்டீரியா ஃப்ரம் பர்ஸ்டிங் அண்ட் கொலாப்சிங். பர்ஸ்டிங்னா வெடிக்கிறது, செல்லு வெடிக்காமல் இருக்கிறது. கொலாப்சிங் அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, அங்கிட்டும் இங்கிட்டும் போகாமல் இருக்கிறதுக்கு. லைக் ஒரு பர்டிகுலராக ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஒரு பால், ஒரு பலூன் ஊதுறீங்க, அந்த பலூனுக்குள்ளே மட்டும் தானே காற்று இருக்குது. அந்த காற்று வெளியில் வந்துருச்சுன்னா அந்த பலூன் வந்து எப்படி இருக்கும்? சப்பையாகிடும் இல்லையா? அது மாதிரி வந்து கொலாப்ஸ் ஆகி எதுவும் வெளியில் போகாமல் லைக் ஒரு ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஏதோ கொலாப்ஸ்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். வாட் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள்? செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்னா என்னன்னா, இந்த மாலிகூல்ஸ் உள்ள போகணும், இந்த மாலிகூல்ஸ் வெளியில போகணும் அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறவன், லைக் நிர்ணயிக்கிறன்றது காட்டிலும் அனுப்புறவன் வந்தான் செலக்டிவ்லி பெர்மியபிள் தான். ஓகேங்களா? பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது நம்ம வந்து எம்சிக்யூஸ்ல கூட சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. The plasma membrane is selectively permeable in nature and interact with outside world. ஓகேங்களா? இது கொஞ்சம் வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். This membrane is similarly structure of the eukaryote. This membrane is இதே மாதிரி தான் எப்படி ப்ரோகேரியோட்டிக்ல இருக்கோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அதே மாதிரி தான் யூகேரியோட்டிக்லயும் ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? A specialized membranous structure is the mesosome, which formed the extension of the plasma membrane. Okay, plasma membrane ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷனா என்னப்பா, நீண்டுகிட்டே போறது, ஒரு நீட்டமா லைக் ஒரு லென்த்தை கொடுக்கறது அப்படின்றது யாருன்னா மீசோசோம் தான். ஓகேங்களா? மீசோசோம் அப்படின்றது தான் என்ன பண்றான்னா, மீசோசோம் அப்படின்றது தான் பிளாஸ்மா மெம்பரேன் which is formed by the extension of plasma membrane. சாரி, இந்த மீசோசோம் எங்க இருப்பான் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருப்பான். இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் சின்னதாக வரைஞ்சு கட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்படி ஒரு செல் இருக்கு, இப்படி ஒன்று இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நான் மூணுத்தையும் சேர்த்து தான் வரைகிறேன். கொஞ்சம் டிராயிங் சரியாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பென்னு கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுக்குள்ள பாருங்க, டியூபிள்ஸ். இது வந்து வெசிக்கல். இது வந்து வெசிக்கல்னா ரவுண்டா இங்க இருக்கும். லாமெல்லா, இது லாமெல்லா. இது வந்து வெசிக்கல். இது வந்து யாரு? வெசிக்கல். இது வந்து டியூபிள்ஸ். இது வந்து லாமெல்லா. சரிங்களா? இது வந்து லாமெல்லா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டோமா? எக்ஸ்டென்ஷனை விட்டுட்டு வேற எதாவது பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, இப்படி ஒரு செல் இருக்கு, அதாவது அந்த மீசோசோம்காக நான் இப்போ சொல்றேன். இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் நான் இப்படி நீளமா வச்சேன்னா இவ்வளவுதான் வரும்.
அதே இந்த மீசோசோமை நான் வச்சேன்னா இந்த இன்ஃபோல்டிங், அதாவது இன்ஃபோல்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் இன்ஃபோல்டிங் சொல்லுவோம். இங்கே இன்ஃபோல்டிங் பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரீட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்படி இருக்கும், இவ்வளோதான் இருக்கும் இதை நீட்டி வச்சிங்கன்னா. அதே இந்த மீசோசோம், அதாவது இந்த மீசோசோம் சுருங்கி இருக்குல்ல, இன்ஃபோல்டிங் ஆயிருக்கு இல்லையா, இதை நம்ம விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா லென்த் வந்து அதிகமாக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். தே ஹெல்ப் இன் செல் வால் ஃபார்மேஷன். இது எதுக்கு உதவுது அப்படின்னா செல் வால் ஃபார்மேஷன். ஓகே, இது எப்படிலாம் செல் வால் ஃபார்மேஷனுக்கு உதவுதுன்னு பார்ப்போம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி உதவுதுன்னு பார்ப்போம், அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை டாட்டர் செல்ஸ். இந்த மூணுத்துக்குமே இது உதவுது. தே ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன், பிகாஸ் அது ரெஸ்பிரேஷன் பண்ணாதான் அந்த இப்போ நம்ம மூச்சு காத்துலன்னா உயிர் வாழ முடியாது இல்லையா, அது மாதிரி தான் செக்ரீஷன் ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணுது, செல் வாலை வந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. செல் வாலை பாதுகாக்குது. எப்படி செல் வாலை பாதுகாக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே இப்படி ஒரு செல், இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இந்த டியூபிள்ஸோ வேக்யூல்ஸோ வாட் எவர் எதாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ இது பாதுகாப்பான ஒரு கொடை, இந்த இது மாதிரி இருக்கும், லைக் யூ ஷேப்பில் இருக்கும், இதுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது ரெண்டாக அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த இதுவும் இருக்குங்களே பிரியும். இங்கே பாருங்கள், இன்னும் நான் தெளிவாக காட்டுறேன். இந்த இடம் மட்டும் இங்கே பாருங்கள், இப்படி இருக்குப்பா. இதுக்குள்ளதான் இந்த செல்லானது இருக்கும். லைக் செல்லுன்றதை விட டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன். இப்படி வந்து கட் ஆகும், இப்படியே கீழே இறங்கி இறங்கி வர வர கட் ஆகி இப்படி வந்துடும். கட் ஆகும்போது எப்படி ஆகும்னா, இது இப்படி கட் ஆகும். அப்போது இது ஒரு செல்லாக வளரும், இது ஒரு செல்லாக வளரும். அதான் டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், டாட்டர் செல்ஸாக கட் ஆகும். டிஎன்ஏ இதுக்குள்ளே உள்ள டிஎன்ஏவும் ரெப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆச்சுனால என்ன ஆகிடும், இன்னொரு செல் வந்து வந்துடும். இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குப்பா, இப்படி ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா இது இப்படி ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு டிஎன்ஏ வந்து இப்படி ரெப்ளிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே போயிடும், இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே வந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்தது, in some prokaryotics like cyanobacteria, they are the membranes extension and cytoplasm called the chromatophore. ஓகேங்களா, ஓகே. வாட் இஸ் chromatophore? chromatophore, குரோமோ அப்படின்னு வந்தாலே பொதுவாக க்ரீன் தான். ஓகேங்களா, குரோமோ அப்படின்னு வந்தாலே பொதுவாக க்ரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோ இது எழுதிட்டுமா, குரோமோன்றது வந்து க்ரீன் கலரை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதை மென்ஷன் பண்ணும். அண்ட் தென் பாருங்கள், இது வந்து பிக்மெண்ட்ஸ். பிக்மெண்ட்னா என்னது, கலர். பிக்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, கலரை தான் இவங்க பிக்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது, பாக்டீரியா செல் மே ஹாவ் மொட்டைல். வாட் இஸ் மொட்டைல், வாட் இஸ் நான் மொட்டைல்? மொட்டைல்னா என்ன, நான் மொட்டைல்னா என்னப்பா? மொட்டைல்னா மூமெண்ட் பண்ணக்கூடியது, மொட்டைல்னா வந்து மூமெண்ட் பண்ணக்கூடியது. அதே நான் மொட்டைல்னா ஆப்போசிட், மூவ்மெண்ட் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொட்டைல் நான் மொட்டைலை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலான்றதுக்காக நிறைய இடங்கள்ல நம்ம படிக்க வேண்டியது வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொட்டைல் அப்படின்னா மூவ்மெண்ட்டு, நான் மொட்டைல்னா மூவ் பண்ண முடியாது. இதை நம்ம நிறைய இடங்கள்ல படிப்போம். ஸோ ரிமெம்பர் தட். இஃப் மொட்டைல் தே ஹாவ் தின் ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன் செல் வால் கால்ட் த ஃப்ளெஜெல்லா. இங்கே பாருங்க, இப்படி ஒரு இருக்கும். இதில் வந்து ஹூக்கு மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து லைக் பேசல், சாரி, ஃபிலமெண்ட்டு, ஹூக்கு, பேசல் பாடி அப்படின்றது வரும். இது வந்து பேசல் பாடி, பிபின்னு போடுறேன். இது வந்து ஹூக்கு, இப்படி இருக்கிறது வந்து ஃப்ளெஜெல்லா. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னும் சொல்லணும்னா இது ஃப்ளெஜெல்லான்னு சொல்லக்கூடாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த ஃப்ளெஜெல்லான்னு சொல்கிறத விட ஃப்ளெஜெல்லான்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் இது வந்து பைலி இப்படி இருக்கும். இங்கே வால் மாதிரி அச்சஸை பார்த்தீங்கன்னா வால் மாதிரி இருக்கும். ஃபிலமெண்ட், பைலி அண்ட் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைலி அண்ட் ஃபிலமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா,
the filament the longest portion and the extent from the cell surface to the outside beside the flagella. ஓகே, இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாக்டீரியம் ஃபிளஜெல்லம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபிளஜெல்லம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிளஜெல்லம்குள்ள தான் இந்த 3 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபிலமெண்ட், அதாவது ஃபிளஜெல்லாவை தான் நம்ம பார்க்குறோம். நான் தெரியாமல் ஃபிளஜெல்லான்னு போட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து பேசல் பாடி, இது வந்து ஹூக்கு, இது வந்து ஃபிலமெண்ட், இது வந்து ஃபிலமெண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஃபிலமெண்ட் லாங்கஸ்ட் போர்ஷன். இந்த ஃபிலமெண்ட் வந்து லாங்கஸ்ட் போர்ஷனாக இருக்கும். இது அவுட் சைடில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலமெண்ட் வந்து லாங்கஸ்ட் போர்ஷனாக இருக்கும். இது வந்து அவுட் சைடில் வரக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட்டுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே, பிசைட் த ஃபிளஜெல்லா, பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே. ஃபிளஜெல்லாக்கு பின்னாடி beside flagella also face structure and don't play the motility, small bristle like fibrous sprouting cells. இது important. Okay, beside the flagella, ஓகேங்களா, பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே ஆர் ஆல்சோ, பைலியா இருக்கட்டும் ஃபிம்ப்ரியாவா இருக்கட்டும், இது வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாக்டீரியால இருக்கும். பட் டோன்ட் பிளே ரோல் மொட்டிலிட்டி, டோன்ட் பிளே த ரோல் ஆஃப் மொட்டிலிட்டி. மொட்டிலிட்டினா என்னது? மூவ்மெண்ட் பண்ணாது. ஓகேங்களா? மொட்டிலிட்டினாலும் மொட்டைல்னாலும் ஒன்று தான். நாட்னு இங்கே ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ நாட் மொட்டிலிட்டி. த பைலி ஆர் elongated tubular structure made up of special protein. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைலி அப்படின்றது வந்து என்னது? டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது. அப்போ இது என்ன பண்ணும்? ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் இதுக்கு இருக்கு. the fimbri are small bristle like fibrous sprouting out of the cell. ஃபிம்ப்ரியே அப்படின்றது இந்த ஸ்மாலா இருக்கும், ஸ்மால் பிரிஸ்டில் லைக். ஓகேங்களா? ஃபிலமெண்ட் ஃபிம்ப்ரியே எப்படி இருக்கும்னா, அங்க பாருங்க, நான் சும்மா சின்னதா வரைஞ்சு காட்டுறேன். சிலியா வேற, இது வந்து ஃபிம்ப்ரியே. ஓகேங்களா? நான் இங்க சிலியா பத்தி பேச கிடையாது, ஃபிம்ப்ரியை பத்தி பேசுறேன். இப்படி இருக்கும், கோடு கோடா அங்கங்க இப்படி இருக்கும். சின்ன பிரிஸ்டில் லைக். ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முளைச்சிருக்கிற மாதிரி. லைக் ஒரு குட்டி செடி மண்ணில் முளைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கங்கே அப்படி முளைச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை இறுக்கமாக பிடிச்சிப்போம்ல, கை எப்படி நம்ம இப்போ விழுக போகிறோமோ டக்குன்னு கையை வச்சு பிடிக்கிறோமா, அப்போ அது மாதிரி இந்த பாக்டீரியா வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அப்படியே என்ன சொல்லுது, இந்த ஃபிம்ப்ரியே பைலி ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. ஓகேங்களா? இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ராக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் த ஹோஸ்ட் டிஷ்யூ. ஓகே, இங்கே என்னன்னா ராக்ஸ், அதாவது பாறைகள்லையும், ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா ஓடைகள். ஓகேங்களா? பாறைகள் இருக்கக்கூடிய ஓடைகள் அந்த மாதிரி, அதாவது மலையில் வந்து மழை பிரதேசத்து தண்ணிலாம் ஓடுது இல்லையா, அந்த இடத்துலலாம் இதை நீங்கள் பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் போனீங்கன்னா அது பிடிச்சிட்டு இருக்கிறத மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காட்டியிருப்பாங்க. ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்துருக்கேன். பார்த்தேன்னா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபோட்டோ. அண்ட் ஆல்சோ டு த ஹோஸ்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? ஹோஸ்ட் டிஷ்யூ அப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, உள்ளே போயிடுச்சு, நல்லா உள்ளே போயிட்டு என்ன பண்ணும், அப்படியே வெளியில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே போனோம் தெரியாமல் பாக்டீரியா சாப்பிட்டோம், இந்த மாதிரியான பாக்டீரியா சாப்பிட்டுட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு அதாவது கெட்ட பாக்டீரியா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வரும். அது எப்படி ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோமே, வாஷ்ரூம்லாம் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஸோ எல்லாமே வெளியில் வந்துடுது இல்லை, லீக் அவுட் ஆகிடுது இல்லை, நம்ம உடம்புல பாடி வேஸ்ட்டே கிடையாதே, பாடி வேஸ்டேஜ், அதாவது வேஸ்டேஜ் வந்து இருக்காதுல்ல, அப்போ அதுவும் வந்துரும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சிக்கும், அதுக்கு தேவையான இடத்துலேருந்து அது சில பாட்டை போய் பிடிச்சி நல்லா அப்படியே சாப்பிடும். பிடிச்சிருந்தா தானே சாப்பிட முடியும், அப்படியே வெளியில் வந்துடாதா, இல்லைன்னா அது மாதிரி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்க்ளூஷன் ரைபோசோம் அண்ட் இன்க்ளூஷன் பாடி. ஆல்ரெடி சொன்ன இன்க்ளூஷனை பற்றி நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, அண்ட் ப்ரோகேரியாட்டிக்ஸில் பார்த்தோம்னா, ப்ரோகேரியாட்டிக்ஸில் ரைபோசோம் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்கும் ஆஃப் த செல். தே ஹாவ் த 15 nanometer to 20 nanometer in size. நோட் தட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 nanometer by 20 nanometer in size இருக்கும். மேட் அப் ஆஃப் 2 subunits, 50 and 30 units. ஓகேங்களா? இங்க பாருங்க, சப் யூனிட்ஸ் அப்படின்னா, சப் அப்படின்னாலே 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ
50s அப்படின்றாங்க, 30s அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 80 தானே வரும். நீங்க எப்படி 17 சொல்றீங்கன்னா அப்படிதான். நான் இதை வந்து பின்னாடி இன்னும் சொல்றேன். ரைபோசோம்ஸை பத்தி படிக்கும்போது இதில் நம்ம ரைபோசோம்ஸை படிப்போம். யூகேரியோட்டிக்ல ரைபோசோம்ஸை பத்தி படிப்போம். அந்த பாட்டில் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? 70 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதே இதில் வரும் 60 plus I think around yes அது 70 something வரும். பட் ஆனால் ஓகே 80 plus 60 plus 40 யூகேரியோட்டிக். ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, நான் சும்மா சொல்கிறேன். 80 இது 80, இது வந்து 60. என்னது பெண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு சொதப்புதே. 60 40 60யும் 40யும் சேர்ந்தா 80 வரும். ஓகேங்களா? அடுத்தது 70 50 30, 50யும் 30யும் சேர்ந்தா 70 வரும். இது யூகேரியோட்டிக்கு, இது வந்து ப்ரோகேரியோட்டிக். ஓகேங்களா? அடுத்தது which when presents together 70s prokaryotic ribosome. Ribosome site of the protein synthesis. ஓகேங்களா? ரைபோசோம் அப்படின்றது சைட் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Several ribosomes may attach to the single mRNA. ஓகே, இதுக்கு நான் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி வரைஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்க. One second, wait a minute. ஓகே, இங்கே பாருங்க, இப்படி இருக்கும், லைன் மாதிரி இப்படி வரும். அதில் இது mRNA. சாரி, நான் இப்போ வரைஞ்சிட்டு இருக்குது mRNA. இந்த லைன் மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது mRNA. இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது, இப்போ நான் கரண்ட்லி வரைஞ்சிட்டு இருக்கிறது வந்து ரைபோசோம். இது வந்து ரைபோசோம், இது வந்து mRNA. ஓகேங்களா? mRNA சிங்கிள் mRNA. mRNA வந்து சிங்கிள் தான் இருக்கும். அண்ட் ஃபார்ம் அ செயின் கால்ட் பாலிரைபோசோம். பாலினா நமக்கு தெரியும் மெனி. பாலினா என்னது? மெனி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலி அப்படின்னா மெனி. அண்ட் பாலிசோம்ஸ் இது நமக்கு தெரியும். பாலிரைபோசோம்ஸ் அப்படின்றது தான் மெனி ரைபோசோம்ஸ் mRNA இருக்கு அப்படின்றாங்க. பாலிசோம்ஸ் அப்படின்றாங்க, ரைபோவை தூக்கிட்டாங்க. அப்போ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? பாலிரைபோசோம், ரைபோவை வந்து எடுத்துட்டாங்க. பாலிசோம்ஸ், பாலிரைபோசோம்னாலும் பாலிசோம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? The ribosomes of the polysomes translate into the mRNA. Translate அப்படின்னு வந்துச்சுனாலே புரோட்டீன்பா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, mRNA into proteins. mRNA வந்து புரோட்டீன்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? Inclusion bodies. What is inclusion bodies? Reserve material in prokaryotic stored in cytoplasm. அதாவது வர்ற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எங்கப்பா? சைட்டோபிளாசத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் inclusion body, in the form of inclusion body. They are not bounded any membrane. அதாவது இதில் எந்த ஒரு மெம்பரைன் பவுண்டும் இருக்காது. சரிங்களா? there is not a bound by any. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ரைபோசோமுக்கு மெம்பரைன் பவுண்டு கிடையாது, சென்ட்ரோசோமுக்கும் மெம்பரைன் பவுண்டு கிடையாது. வேற எதுக்கு இப்போ பார்க்குறோம்? இன்க்ளூஷன் பாடிக்கும் மெம்பரைன் பவுண்டு கிடையாது. வேற ஏதாவது மெம்பரைன் பவுண்டு இல்லாதது பார்த்தோமா என்ன? ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? and life free in cytoplasm. Example, phosphate granules. இதெல்லாம் வந்து நம்ம மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இந்த லெசன் இருந்திருந்தா படிச்சிருப்போம். அந்த பாஸ்பேட்னா என்ன, கிரானியூல்ஸ்னா என்னன்னு. பட் இந்த பாஸ்பேட் கிரானியூல்ஸ் வந்து இந்த
டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளான்ட் அந்த மாதிரியான லெசன்ஸ்லாம் இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? பாஸ்பேட்னா என்ன, பாஸ்பேட்னா அதே மாதிரி கிரானியூல்ஸ் அப்படின்றது லைக் ஒரு குட்டி குட்டி கல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை தான் கிரானியூல்ஸ்ன்னுவாங்க. அண்ட் தென் பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோஃபைசிக் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது. சைட்டோபிளாசத்தில் இருக்குது, ஃப்ரீ இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தோட மேலே வந்து இதெல்லாம் இருக்குது. ரிமெம்பர். அடுத்தது இந்த கேஸ் வேக்யூல்ஸ், இந்த கேஸ் அதாவது கேஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வேக்யூல்ஸ் எங்கே இருக்குன்னா ஃபவுண்டட் இன் ப்ளூ கிரீன் ஆல்கே, பர்பிள் அண்ட் கிரீன் பாஸ்பேட், அதாவது பர்பிள் பாஸ்பேட் பாக்டீரியா அண்ட் கிரீன் பாஸ்பேட் பாக்டீரியா தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கேஸ் வேக்யூல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கேவும் பர்பிள் அண்ட் கிரீன் பாஸ்பேட் பாக்டீரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் ஃபவுண்டட் இன் கிரீன் அண்ட் பர்பிள் கிரீன் பாஸ்பேட் பாக்டீரியா. ஓகேங்களா? இதுலலாம் இது இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ப்ரோகேரியாட்டிக் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து ஒரு பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் எம்சிக்யூஸ் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரி, எம்சிக்யூஸ் ஒரு தாட்டி சால்வ் பண்ணிடுவோமா? 1 செகண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு see the test. ஓகேங்களா? டெஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். லைக் ஒரு 9லேருந்து ஒரு 21 கொஷின்ஸ் வரைக்கும். நேற்று வந்து நம்ம விட்டுட்டோம் அந்த ப்ரோகேரியாட்டிக்ஸில். ஸோ இப்போ 9 to 21 கொஷின்ஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் தென் என்சிஆர்டி படிப்போம் இல்லைங்களா? படிச்சுட்டு அதர் தென் என்சிஆர்டி முடிஞ்சால் ஃபுல்லாக ஒரு பார்ட்டாக போட்டுடுறேன். ஐ திங்க் அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதர் தென் என்சிஆர்டி வந்து ஹோலாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதர் தென் என்சிஆர்டி வேணால் நான் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டு உடனே இப்போ சொல்கிறேன். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்களேன். வாட் இஸ் ட்ரூ அபவுட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து தான் என்னால் இப்போதைக்கு மாற்ற முடிஞ்சுது. இது நான் எடுத்த ஃபோட்டோ தான், என்னோட இன்ஸ்டியூட் புக்ஸில் இருந்து எடுத்த ஃபோட்டோவை நான் வந்து உங்களுக்கு இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் டைப் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஸோ நான் தான் வீடியோவும் அப்லோட் பண்ணணும், வீடியோ எடிட்டிங் ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வீடியோ எடிட்டிங்லாம் அவ்வளோக்கு எனக்கு பண்ண தெரியாது. ஸோ இப்போ தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிறேன். அதனால் எனக்கு டைமிங் ரொம்ப எடுக்குது. கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும், டைப்பிங் எப்படி பண்ணணும், இதை அப்படியே டைப் பண்ணி போட முடியுமா, இல்லை நம்ம தான் டைப் பண்ணணுமா, அதெல்லாம் நான் யார்கிட்டயாவது கேட்டு கற்றுக்கிட்டு நான் டெஃபினெட்லி உங்களுக்கு நான் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் நான் கிளியரான வீடியோஸ் ஆர் இன்னும் கிளியரான விஷுவலைஸாக இருக்கணும், நல்லா பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரியுது. பட் டெஃபினெட்லி ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்களேன். ஆர் யூ ஆல் நோ அபவுட் தட் கொஸ்டின்? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னென்ன ஆன்சர்னு தெரியுதா? டிட் யூ நோ வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. நான் உங்களுக்கு டைமிங்லாம் என்னால் செட் பண்ண முடியாது. ஸோ கொஷினுக்கு நீங்களாக ஒரு டைமிங் எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? ஓகே, கொஷின்ஸ் வந்து லைக் இவ்வளோதான் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அடுத்த வீடியோ வருது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம 200 கொஷின்ஸு கன்ஃபார்மாக சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, டன். ஓகே, இதுக்கெலாம் ஆன்சர்ஸ் தெரியுதா, இல்லை நீங்களே டைப் பண்ணுறீங்களா, இல்லை நானே போடட்டுமா அப்படின்றத பாருங்கள். சாரி, லைவில் இல்லைல்ல, லைவில் இல்லைனாலும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் அதுங்காட்டியும் நான் இப்போ இவ்வளோ டைமிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டைமிங்குள்ளே ஆன்சர் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள், வேறு யாருக்காகவும் நீங்கள் பண்ண வேணாம்.
ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 9th ஒன்னுக்கு ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? 9th ஒன்னுக்கு ஆன்சர் வந்து டி. 1 second, I want to select the pen. 9th ஒன்னுக்கு ஆன்சர் வந்து டி. What happened? Yeah. 9th ஒன்னுக்கு ஆன்சர் வந்து டி. 10th ஒன்னுக்கு ஆன்சர் என்னது? Dash are self-replicating extra chromosomal segment of double-stranded circle and naked DNA presence in the bacteria cell. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு 9th ஒன்னுக்கு சொல்லிடுறேன். வாட் இஸ் ட்ரூ வருது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது, ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் செல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன இருக்கும்? லேக் ஆஃப் ஹிஸ்டோன்ஸ். ஹிஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லை இருக்காது. நாட் என்வலப்டு நியூக்ளியர் மெம்பரைன். ப்ரோகேரியோட்டிக்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கா. கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் சர்க்கிள் டிஎன்ஏ மாலிகூல்ஸ். இது எல்லாமே ப்ரோகேரியோட்டிக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டேஷ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செக்மெண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகே, இது கொஞ்சம் இன்டேக்காக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். பிளாஸ்மிட். ஆன்சர் வந்து பிளாஸ்மிட். எப்படின்னு பார்ப்போமா? பிளாஸ்மிட் தான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பண்ணும். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செக்மெண்ட், அதாவது அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செக்மெண்ட் ஒன்று இருக்கும். நான் அந்த வரைஞ்சு காட்டினேன் தெரியுங்களா? இப்படி ஒன்று இருந்ததா, இது வந்து இப்படி வந்ததா, இதில் வந்து ஒரு ரவுண்ட் வந்தது. இதுதான் நான் பிளாஸ்மிட்னு சொன்னேன், வெக்டர் அப்படின்னு சொன்னேன்னா. அப்போது இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேங்களா? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பண்ணும். டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் அண்ட் நேக்கட் டிஎன்ஏ பிரசன்ஸ் இன் பாக்டீரியா. டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ தான் பிரசன்ஸ் ஆயிருக்கும். டிஎன்ஏ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மேபி அனதர் தன் எம்சிக்யூஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்க்கிளாக தான் இருக்கும். டிஎன்ஏ வந்து சர்க்கிளாக இருக்கும். எங்கப்பா? பாக்டீரியாவில். ஓகேங்களா? ஓகே. Prokaryotic cells are generally dash and multiplied than the eukaryotic cells. இது நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே படித்தோன்னு நினைக்கிறேன். ஆன்சர் யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா? ஃபாஸ்டராகவும் இருக்கும். யாரை விட கம்பேர் பண்ணும்போது? யூகேரியோட்டிக் செல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? யூகேரியோட்டிக் செல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராகவும் இருக்கும், வேகமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் இதான் பார்த்துட்டோமா? எக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டட் இன் ப்ரோகேரியோட்டிக்ஸ் தட் இஸ் கன்சர்ன்டு வித் ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல். ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ்னு வந்துருச்சு. லைக் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரானியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரானியூல்ஸ் வந்துருச்சுப்பா. அப்போ கிரானியூல்ஸ் வந்துருச்சுனால என்னது? நம்ம கேஸ் வைக்கிள்ஸோட கிரானியூல்ஸ் படித்தோம். என்னென்ன படித்தோம்? க்ரீன் படித்தோமா? கலர் வச்சு படித்தோம். பர்பிள், க்ரீன், அந்த மாதிரி கலர்ஸ் வச்சு படித்தோம். ஞாபகம் இருக்கா? கடைசியாக பார்த்துருப்போமே கிரானியூல்ஸ். இன்க்ளூஷன் பாடிஸில் பார்த்துருப்போம் கிரானியூல்ஸை. கேஸ் வைக்கிள்ஸில் என்னென்ன இருக்கும்? ப்ளூ, க்ரீன், பர்பிள், க்ரீன், பாஸ்பேட் பாக்டீரியாஸ் இருக்கும். இங்கே என்ன பாக்டீரியா கொடுத்துருக்காங்க? சாரி, இங்கே என்ன கிரானியூல் கொடுத்துருக்காங்க? சைனோஃபைசியன் கிரானியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சைனோஃபைசியன் கிரானியூல் எங்கே இருக்கும்? சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அப்போ சைட்டோபிளாசத்துக்கு மேலே இருக்கும். சைட்டோபிளாசத்துக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இன்க்ளூஷன் பாடி, வெறும் இன்க்ளூஷன் பாடி மட்டும்தான், கேஸ் வைக்கிள் கிடையாது. கேஸ் வைக்கிளில் என்னென்ன அப்போ வரும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமெம்பர் தட். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ப்ளூ, க்ரீன், பர்பிள், க்ரீன், பாஸ்பேட் பாக்டீரியா இதுலலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, டன். இது வரைக்கும் தெளிவா இருக்கும் நம்புறேன். ஓகே, அடுத்தது பாருங்க. லாங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாக்டீரியா ஃபிளஜெல்லா இஸ். லாங்கஸ்ட் போர்ஷன், அதாவது ஃபிளஜெல்லாவோட லாங்கஸ்ட் போர்ஷன் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? லாங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஃபிளஜெல்லா யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஃபிளஜெல்லா யாரு? நீளமானது. நம்ம படித்தோம். இங்கே பாருங்க, வரைஞ்சோமா?
பேசல் பாடியா, இது ஹூக்கா, இங்கேருந்து என்ன போகும், ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் தான் என்னது, லாங்கஸ்ட் போர்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, டன். சாரி ஃபார் தட். ஓகே, டன். இது வரைக்கும் தெளிவாக இருக்கீங்க. கிளைகோகேலிக்ஸ் நாம் படித்தோம். வாட் இஸ் கிளைகோகேலிக்ஸ்? ஆர் யூ ரிமெம்பர் தட்? கிளைகோகேலிக்ஸ்னா என்னப்பா? கிளைகோகேலிக்ஸ்னா அவுட்டர் இருக்கக்கூடியது, செல் வால், இது பிளாஸ்மா மெம்பரைன், இதுதான் கிளைகோகேலிக்ஸ். கிளைகோகேலிக்ஸ் எப்படிலாம்ப்பா இருக்கும்? ஸ்லைமா இருக்கும், ஸ்லைம் லேயரா இருக்கும், ஆர் கேப்சியூலா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அடுத்தது பாருங்க, கரெக்ட் அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணலையா? கிளைகோகேலிக்ஸ் மியூசிலேஜினஸ் ஷீத் ஆஃப் பாக்டீரியா செல் மே அக்கர் இன் த ஃபார்ம் ஆஃப் லூஸ் ஷீத் கால்டு. லூஸா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்ப்பா? லூஸ் ஷீத்தா இருந்தா ஸ்லைம் லேயர்னு சொல்லுவோம். ஆர் இட் மேபி திக்கா இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? கேப்சியூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்சிஆர்டி பேஸ் தான். இந்த கொஸ்டின் வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இந்த கிளைகோகேலிக்ஸ் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா அது ஸ்லைம் லேயர், அதே திக்காக இருந்தது அப்படின்னா கேப்சியூல். ஓகேங்களா? கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த லேயர் ஆஃப் பாக்டீரியா செல்ஸ் என்வலப் ஃப்ரம். தெரியுதா? விசிபிளாக இருக்கா கொஸ்டின்? கொஸ்டின் விசிபிளாக இருக்கும் நம்புகிறேன். இருங்க வரேன். அப்படி விசிபிளாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். ஓகே, I think I want to page layout. That is not important for me. Okay, done. I think this is கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் நம்புகிறேன். பொசிஷன் தான் மாற்ற முடியல. ஃபார்மேட்டுக்கு போ, பொசிஷனுக்கு போ, மேலே போ. ஓகே, अच्छा भैया. Okay, correct sequence of layers of bacteria cells envelop from outward to inward. இங்கே கேட்குறாங்க, நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டயக்ராம் ஞாபகம் இருந்தால் ஈஸி. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இங்கே பாருங்க, இது கிளைகோகேலிக்ஸ். இது கேப்சூல் மாதிரி வரைகிறேன். ஸ்லைம் லேயரில் வரையில, திக்காக கேப்சூலில் வரைகிறேன். சரிங்களா? லூஸ் ஷீட்டாக வரையில, கேப்சூலாக வரைகிறேன். இது செல் வால், இது பிளாஸ்மா மெம்பரைன்னு சொன்னேன்னா, plasma membrane is also called as a cell membrane. அப்போ glycocalyx, cell wall, cell membrane. ஆன்சர் கரெக்டானு பாருங்க. நீங்கள் குறிச்சது நான் குறிச்சதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? நீங்கள் நினைக்கிறதும் நான் குறிச்சிட்டு இருக்கிறதும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. மீசோசோம்ஸ் ஆர் இன்ஃபோல்டிங்ஸ். மீசோசோம்ஸ்க்கு இன்ஃபோல்டிங் இருக்கும்னு தெரியும். ஆஃப் செல் மெம்பரைன் விச். ஓகேங்களா? மீசோசோம்ஸ் எங்கே இருக்கும்? மீசோசோம்ஸ் வந்து என்ன வேலை பண்ணுது இந்த இடத்துல? செல் ஃபார்மேஷனுக்கு பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ்க்குலாம் யூஸ் ஆகுது. ஓகே, இது ஓகே. அடுத்தது என்னப்பா பண்ணுது? இன்க்ரீஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா. ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் பண்ணுது இல்லையா? ஆர் ப்ரெசென்ட் ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் ரெண்டுத்துலையும் இருக்குமா? தப்பு. இது வந்து எங்கே மட்டும்தான் இருக்கும்? ப்ரோகேரியாட்டிக் மட்டும்தான் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் மட்டும்தான் இருக்கும். மீசோசோம்ஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக்ஸில் மட்டும்தான் இருக்கும். நாட் இன் யூகேரியாட்டிக். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? பி தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின். Which of the following is enveloped by nuclear membrane? Which of the following is enveloped by nuclear membrane? Nuclear membrane இதில் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் மெம்பரேன் இதில் எதில் இருக்கும்? இதுவும் வந்து ப்ரோகேரியாட்டிக்கு, இதுவும் ப்ரோகேரியாட்டிக். ப்ளூரல் நியூமோனியா ஆர்கானிசம் ப்ரோகேரியாட்டிக். வைரஸ் வந்து
வைரஸும் கிட்டத்தட்ட ப்ரோகேரியாட்டிக் தான். அதாவது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ப்ரோகேரியாட்டிக்ஸில் தான் வரும். ஸோ இதில் எதுலையுமே இருக்காது. அப்போ நன் ஆஃப் தி அபவ் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, நன் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. இஃப் யூ ரிமூவிங் த ஃபிம்ப்ரியே ஃப்ரம் த பாக்டீரியல் செல், ஃபிம்ப்ரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் பாக்டீரியல் செல்லேருந்து. which of the following would expect to happen? அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க முன்னாடி பார்த்தோம் பாருங்களேன். வரேன் 1 செகண்ட். எப்படி இருந்தது, இதுல வந்து பேசல் பாடி, இது வந்து ஹூக்கு, இது வந்து ஃபிலமெண்ட் ரொம்ப கேவலமா இருக்குல்ல, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிடுவோம். ஓகே, இங்க பாருங்க, இது என்னது, ஃபிம்ப்ரியே. சாரி இது வந்து ஃபிலமெண்ட். சரிங்களா, இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை, தெரியாம வரைஞ்சிட்டேன். ஃபிலமெண்ட். ஓகேங்களா, இது வந்து ஃபிம்ப்ரி. எனக்கு சில நேரம் குழப்பம், ஃபிம்ப்ரியும் ஃபிலமெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிஸ்டில் லைக் இருக்கும், ஸ்ப்ரவுட்டிங் வெளியில வந்திருக்கும், செடி முளைச்ச மாதிரி. ஓகேங்களா இருக்கும். இந்த ஃபிம்ப்ரியை நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், இந்த பாக்டீரியா குட் நாட் லாங்கர் ஸ்விம்மிங்கா, தப்பு. என்ன பண்ணும், இந்த ஃபிம்ப்ரியை எடுத்துட்டோம், இந்த ஃபிம்ப்ரியவே இல்லை, இந்த ஃபிம்ப்ரிஸ் எதுலையுமே இல்லை, சுத்திலுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், வாட் would be happen, என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது எதுக்கு உதவுதுன்னு. இது இருந்தாதான் நம்ம உடம்புலையோ இல்லை எந்த பார்ட்ல இருந்தாலும் இழுத்து பிடிச்சி, அதாவது என்ன சொல்றது, பிடிச்சிக்க முடியும், டைட்டாக பிடிச்சிக்க முடியும். அப்போ என்ன இருக்காது, த பாக்டீரியா வுட் நாட் அடர்னா ஒன்றும் இல்லை, ஒட்டிக்க முடியாது. நாட் அடர்னா ஒட்ட முடியாது, டு ஹோஸ்ட் செல்லோட ஒட்ட முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். டிரான்ஸ்போசிஷன், அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்கும், இந்த ஷேப் ஆஃப் த பாக்டீரியா அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேப்பா. த டைப் ஆஃப் ரைபோசோம் ஃபவுண்டட் இன் ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்ல என்ன மாதிரியான ரைபோசோம் இருக்கு, ப்ரோகேரியாட்டிக்ஸ்ல என்ன மாதிரியான ரைபோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா, நமக்கு தெரியும் என்ன இருக்கு, 50S 30S சேர்ந்தா 70S. எஸ்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, ஸ்வெட்பர்க் யூனிட். ஓகேங்களா, எஸ்ன்றது வந்து ஸ்வெட்பர்க் யூனிட்டை தான் நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. அது ஸ்வெட்பர்க் அப்படின்றவர் என்னன்னா, அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சவர். பென்னு லைட்டாக ஸ்ட்ரக் ஆகுது, 1 செகண்ட். ஸ்வெட்பர்க் அப்படின்றது தான் இந்த யூனிட்ஸை கண்டுபிடிச்சார். சரி, இந்த யூனிட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, இந்த யூனிட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூஜ், அதாவது ஃபேன் மாதிரி இருக்கும். நீங்கள் பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜிலாம் படிக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சென்ட்ரிஃபியூஜ் அதாவது ஒரு மிக்சி மாதிரி இருக்கும். மிக்சி வந்து ஒரே ஒரு பிளேடை மட்டும் வச்சுருக்கும், அந்த பிளேடுக்கு மேலே பிளேடு வச்ச மாதிரி, லைக் 3 பிளேடு இருக்கும் ஒரு மிக்சியில், 3 பிளேடுக்கு மேலே வச்ச மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும். அதில் வந்து ஒரு மாலிகுலை போட்டோம் அப்படின்னா சுத்தம். அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் ரைபோசோம். ஓகேங்களா, நாட் கரெக்ட் ரிகார்டிங் ரைபோசோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ரைபோசோமுக்கு எது கரெக்ட் இல்லை, ரிகார்டிங் ரைபோசோமுக்கானது இல்லை அப்படின்றத மாதிரி கேட்டிருக்காங்க. என்னதுப்பா, did you have any idea about it? நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான். ஆமாம், நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான். ப்ரெசன்ஸ் இன் சைட்டோபிளாசமில் இருக்குமா, இருக்கும். ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஆப்சன்ஸ் இன் குளோரோஃபில் மைட்டோகாண்ட்ரியா, தப்பு. வித்தின் குளோரோபிளாஸ்ட்லையும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இது இருக்கும். அப்போ இது கிடையாது. ஆப்சென்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கான், வித்தின்னு கொடுத்துருந்தானா இது கரெக்டு தான். சரிங்களா, ஆப்சென்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. வேர்ட் பை வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பாலிரைபோசோம்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் ஆஃப். பாலிரைபோசோம் சொல்றோம் இல்லையா, அது என்னது? Did you have any idea about it? சொல்லுங்க. 21க்கு என்ன ஆன்சர்ப்பா?
Polyribosomes are aggregated of ribosomes and rRNA கிடையாது. பெராக்சிசோம் கிடையவே கிடையாது. பெராக்சிசோம்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம், பின்னாடி வர சாப்டர்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். several ribosomes held together by strings of mRNA. ஆமாம், mRNA எப்படி இருக்குங்களா? பாலிரைபோசோம்னா என்னது? mRNA. இங்கே ரைபோசோம் குண்டலம் குண்டலமாக சட்டி சட்டி மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ரைபோசோம் அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து mRNA அப்படின்றது. இதோட நம்ம டீட்டெயில், அதாவது என்ன சொல்றது, அதுதான் NCERT. இப்போ நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் கையோட பார்த்துருவோம். several ribosomes held together by strings of mRNA. இதுதான் ஆன்சர். நம்ம 21 கொஸ்டின்ஸ் இன்ன வரைக்கும் முடிச்சிருக்கோம் இந்த லெசன்ஸ்க்கு. இன்னும் நம்ம பேலன்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடிஷ்னல் NCERT படிக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். நியர்லி 200 கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிடுவோம் இந்த லெசனுக்கு. சரிங்களா? அடுத்த பார்ட் வந்து யூகேரியோட்டிக் ஈவினிங் போட்டுருவேன் கன்ஃபார்மாக. இன்னைக்கு இந்த ஃபுல் லெசனையும் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? நாளைக்கு ஃபுல்லாக அதர் தென் NCERT, அவுட் ஆஃப் NCERT பேஸ் பண்ணின NCERT ரிலேட் பண்ண அதர் தென் NCERT வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? டாபிக்ஸை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே, நாளைக்கு அதர் தென் NCERTயும் படிச்சுட்டு அதை விட MCQஸையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரில் தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக இருப்போம். அண்ட் நாளை கழிச்சு, ஓகேங்களா, இட் மீன்ஸ் சண்டே இன்னைக்கு. அப்போ நாளைக்கு மண்டே வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் தென் டியூஸ்டே போல் ரே ஆப்டிக்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ரே ஆப்டிக்ஸ் என்னால் எந்த அளவுக்கு டீச் பண்ண முடியும்னு தெரில, ஏன்னா வந்து ரொம்ப வாஸ்டான சிலபஸ். நம்ம ரே ஆப்டிக்ஸோடு சேர்த்து அப்படியே அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையும் சேர்த்தே பார்த்துட்டு வந்துடுவோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றது கெமிஸ்ட்ரி, ரே ஆப்டிக்ஸ் ஃபிசிக்ஸு, இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஆஸ் யூஷுவல் கம்பைண்டாக மாற்றி அப்படியே போட்டுகிட்டே வந்துடுறேன். சரிங்களா? அண்ட் தென் வந்து NCERT புக்கை வச்சு நடத்துகிற மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் நடத்த மாட்டேன். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? இதுக்கு நான் ஏன் நடத்துகிறேன்னா, இதுக்கு 360 அவுட் ஆஃப் 360 நமக்கு வேணும். கன்ஃபார்மாக நம்ம எல்லாரும் 360 அவுட் ஆஃப் 316 பயாலஜி எடுத்தே ஆகணும். அதனால தான் another than NCERT, இதுக்கு மட்டும் another than NCERT, NCERT டீட்டெயிலாக நடத்துறது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் நீங்கள் 360 அவுட் ஆஃப் 360 கன்ஃபார்ம் எடுத்து ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். சரிங்களா? நான் எஃபோர்ட் போடுறத காட்டிலும் உங்களோட எஃபோர்ட் தான் நிறைய தேவைப்படும் உங்களோட எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ பி கான்ஃபிடண்ட்டாக இருப்போம். 5 மந்த் இருக்குது. இந்த 5 மந்த்தில் நம்ம எவ்வளோ இத்தினூண்டு டைம் கிடைச்சாலும் சரி நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திப்போம். ஸோ இன்ஸ்டா அதாவது பாட்டு கேட்குறது, இன்ஸ்டா மீன்ஸ் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதாவது இருந்தால் பாருங்கள். வேணான்னு சொல்ல, பாட்டு வருது அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, ஃபோன் நோண்டாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னா உங்கள் மனசில் என்ன தோணுதோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சு எழுதுங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ, வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. நான் என் லைஃப்பில் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், லைக் எனக்கு இது பிடிக்கும், லைக் கவிதை எழுத பிடிக்குமா எழுதுங்க, கதை எழுத பிடிக்குமா எழுதுங்க, ட்ராயிங் பண்ண பிடிக்குமா பண்ணுங்க. வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே செஞ்சு பார்த்துட்டு அந்த பேப்பரை கசக்கி தூர போட்டுருங்க. சரிங்களா? அதை வச்சுட்டு இருக்காதிங்க. வச்சுட்டு இருந்தீங்கன்னா பார்த்துட்டு என்னப்பா இப்படிலாம் எழுதியிருக்கேன்னு சிலவங்க கேட்பாங்க. மேபி இது கொஞ்சம் மற்றவங்களுக்கு மேபி அது வேறு மாதிரி தோணலாம். ஓகேங்களா? அதனால் வேண்டி கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அண்ட் தென் எல்லாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க மோஸ்ட்லி. அதாவது ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நான் என்னோடய படிப்பெல்லாம் எப்படி போகுது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். இப்போது அதே இது வந்து லைக் சொந்தக்காரவங்களாம் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. சில சொந்தக்காரங்க வந்து இன்னும் நீ நீட்டு படிக்கிற, ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். இன்னும் நீ நீட்டு படிக்கிறியா, எத்தனை நாள் தான் நீட்டு படிச்சுட்டே இருப்பேன், போய் காலேஜில் சேர்ற வழியை பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களாக இருந்தால் இப்போ படித்தது போதும் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்கவுங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதே சொந்தக்காரன் நாளைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி தெரியுமா சொல்லுவான், நான் அப்போவே சொன்னேன்டா நம்ம இந்த பிள்ளை ஜெயிச்சிடும், இது யார் தெரியுமா, என் அத்தை பொண்ணு தான், என் மாமா பொண்ணு தான் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க. வெக்கம், மானம், சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் பேசுகிறவங்களை பற்றி காதில் வாங்கிக்காதீங்க. முடியாதுன்னு சொன்னாங்கன்னா
சிரிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் போட்டுட்டு வந்துடுங்க. இந்த ஸ்மைல் வந்து அவங்க எப்போ தெரியுமா பார்ப்பாங்க, நம்ம MBBS சீட் வாங்குவோம்ல, அப்போ அவங்க இந்த ஸ்மைலை பார்த்து அவங்க வயிறு எறிவாங்க. என்னதான் அவன் சொன்னாலும் என் சொந்தக்காரன் அப்படின்னு அவன் பெருமையாக சொல்லிக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ளே இது போய் ஜெயிச்சிருச்சு பாரேன், வருத்தப்படுவான். அவனை நம்ம வருத்தப்பட வைக்கணும். நம்மளால முடியாதுன்னு சொன்னவனை நம்ம வந்து பார்த்துடணும். சரிங்களா? விட்டுறக்கூடாது என்னைக்கும். எல்லாத்துலேயும் பழி வாங்கணும்னு சொல்லலை, சில விஷயங்களில் பழி வாங்கி தான் ஆகணும் லைஃப்பில். இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெயிக்கணுன்றதை விடுங்க, உங்களுக்காக நீங்கள் முதல்ல ஜெயிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் நாளைக்கு MBBS சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, MBBS கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்தது நீங்கள் PG படிக்கிறீங்களோ, வாட் எவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு 4 பேரை உயிரை காப்பாற்ற போகிறீங்க. கண்டிப்பாக நம்மளாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம். சரிங்களா? அப்போது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஸோ நமக்குள்ளே ஒரு போல்ட்னஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 4 பேருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது. லைக் நீங்களாம் கண்டிப்பாக மெச்சூரானவங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாம் கண்டிப்பாக மெச்சூராக இருப்பீங்க. எப்படி சொல்கிறது, யாராவது நெகட்டிவாக உங்களை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றி காட்டுங்க. முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்து காட்டுங்க. ஓகேங்களா? நம்மளால நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பேசலாம் வேணாம், முடிச்சுட்டு வந்தோம் உங்களோட ஸ்மைல்லே அவன் தோத்துருவான். சரிங்களா? அதனால வேண்டி ஸோ பி கான்ஃபிடென்ட். ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பாட்டு, அந்த கேம்ஸ், இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்கிறது, ஸ்டோரி வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு படிப்பு விஷயமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கான PDFஸ்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன்ப்பா. அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. டெலகிராம் குரூப் நாளைக்கு கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் அதை வச்சு படிங்க. அண்ட் தென் நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து ஒரு ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் நோட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. அது பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது வந்து எப்போ தேவைப்படும்னா, லாஸ்ட் ரிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது நமக்கு இது தேவைப்படும். கண்டிப்பாக லாஸ்ட் ரிவிஷன் டைமில் உங்களுக்குலாம் இது தேவைப்படும். பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இல்லாமல் அதர் தென் NCERTயில் நம்ம நிறைய பார்ப்போம். டயக்ராம் கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. டயக்ராம் கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டயக்ராம் கொஷின்ஸ் நமக்கு வந்து நியர்லி 1 or 2 தான் வரும். பட் ஆனால் அந்த மார்க்கையும் நம்ம விடக்கூடாது. பிகாஸ் நமக்கு 360 out of 360 கண்டிப்பாக பயாலஜியில் வேணும். டோன்ட் கிவ் அப். அந்த சீட்டு உங்களோடது தான். உங்களால் முடியலன்னா வேறு யாரால முடியும் சொல்லுங்கள்? உங்கள் லைஃப்பில் உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா உங்கள் லைஃப்பில் வேறு யாரால் அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக யாராலும் முடியாது. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். சரிங்களா? அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி போல்ட். நீங்கள் 4 பேருக்கு, இப்போ நான் ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நிற்பீங்களா ஒரு டாக்டரா? அந்த பேஷண்ட்டை அந்த பிளட்டெல்லாம் பார்த்து நீங்கள் போல்டாக போய் சால்வ் பண்ணணும். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தைரியம் நீங்கள் ஒருத்தவங்க தைரியம் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும், உங்களுக்கு யாரும் தைரியம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? கான்ஃபிடென்ட் இல்லையா, எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி பண்ணுவேன்னு தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னால் முடியும் அப்படின்றத புக்கு முன்னாடியோ இல்லை உங்களுக்கு தெரியிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. என்னால் முடியும், என்னோடய லைஃப்பில் என்னால் முடியலன்னா வேறு யாரால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்து புக் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்க தோணிடும். சரிங்களா? ஓகே, நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்போம். அண்ட் தென் என்னோட ஸ்டடீஸ் இதில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதனால் என்னால் மிட்நைட் தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். மிட்நைட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி எப்போல்லாம் டைம் இருக்கோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் ஒரு நாள் கூட வீடியோ தவறாமல் எந்த நாளும் மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் ஆகாது, வந்துடும். பட் கொஞ்சம் டிலே ஆகலாம், சில நேரங்கள் சீக்கிரமும் வரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங் மட்டும் நம்மளால் கன்சிஸ்டன்சியாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம். நீங்கள் இன்றைக்கி இதை எடுத்து படிங்க. இப்போ நான் 2 பார்ட் நடத்தியிருக்கேன். இந்த 2 பார்ட்டை இன்றைக்கி உட்காந்து இங்கே படிச்சிங்கன்னா ஈவினிங்கே அந்த யூகேரோட்டிக்கும் போட்டுரும். ஈவினிங்கே யூகேரோட்டிக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஒரு 200 கொஷின்ஸ்ட்டு நியர்லி சால்வ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் NCERT மட்டும்தான். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் NCERT மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம்.
அடுத்தது பார்த்தோம்னா நாளைக்கு அதர் தென் என்சிஆர்டி ஒரு வீடியோவாக போட்டுருவோம். அதர் தென் என்சிஆர்டி ஃபுல்லாக அதில் ஒரு 200 கொஷின்ஸ். மொத்தம் நம்ம எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம லெசன் வைஸாக சால்வ் பண்ணுறதே 100 கொஷின்ஸ்ட்டு வந்துடும். லெசன் பை லெசனாக, அதாவது இப்போ லெசன் முடிச்சோடனே போடுறீங்களா, அது வந்து கண்டிப்பாக 100 கொஷின்ஸ்ட்டு வந்துடும். அது இல்லாமல் 200 கொஷின்ஸ் ஈவினிங் சால்வ் பண்ணுவோம். அது இல்லாமல் நாளைக்கு அதர் தென் என்சிஆர்டியோட எம்சிக்யூஸும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ பி கான்ஃபிடென்ட், நம்மளால் முடியும். நீங்கள் 4 பேருக்கு தைரியம் சொல்லுங்கள். உங்களுக்கு யாரும் தைரியம் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. போல்டாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்களாம் டாக்டர். யூ ஆர் பிகம் அ டாக்டர், நாட் பிகம் அண்ட் நாட் யூஸ் அ பிகம். யூ ஆர் அ டாக்டர். ஓகேங்களா? ஸோ அந்த சீட்டு உங்களோடதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். எப்போ தெரியுங்களா? நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிக்கும் போது ஹார்ட் ஒர்க் போடும். ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக போடுங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் ஒர்க் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எனக்கு லைவ் வரும்போது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி படிக்கணும், எந்த டைமிங்கில் படிக்கணும், எப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் இதை மட்டும் பார்த்தா போதாது, உங்களுக்கு லைன் பை லைனாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து பாருங்கள். அண்ட் தென் தமிழ் மீடியத்துக்கு பிடிஎஃப் வந்து இதில் நான் சென்ட் பண்ணிடுவேன். கமெண்ட்டில் வந்து போட்டுவிட்டுருவேன். ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி கமெண்டில் போட்டிருக்கேன். போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இங்கிலீஷ் ஷார்ட் நோட்ஸ் வந்து கமெண்டில் போட்டிருக்கேன். இது வந்து தமிழ் ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் போடுறேன். இப்போ அதையும் நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தமிழில் வந்து ஷார்ட் நோட்ஸ் போடுறேன். பட் தமிழில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னால் டைப் பண்ண டைம் இல்லை. ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி எனக்கு நான் ஆனால் எழுதிலாம் வச்சுருக்கேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் த நோட்ஸ், ரிட்டன் நோட்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட தமிழில். பட் ஆனால் என்னால் அதெல்லாம் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ட்ரான்ஸ்லேட் போய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸாக இருக்கும். தமிழில் படிக்கிறவங்க தமிழில் படிங்க, இங்கிலீஷை பார்க்குறவங்க இங்கிலீஷை பாருங்கள். அப்போ நீங்கள் இங்கிலீஷை மட்டும்தானேக்கா கொஷின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த 200 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஈவினிங் எனக்கு 200 கொஷின் சால்வ் பண்ணுவோம். இந்த ஈவினிங் 200 கொஷின்ஸில் வந்து பார்த்தோம்னா டெஃபினெட்லி இந்த 200 கொஷின்ஸ் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி என்னால் அந்த தமிழில் வச்சு சொல்ல முடியல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃபையும் உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணிடுவேன் இன்னைக்கு ஈவினிங். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் ஈவினிங் வந்து யூகேரோட்டிக் பார்த்துருவோம். மிட் நைட், அதாவது நைட்டு போல் தான் என்னால் அந்த எம்சிக்யூஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த எம்சிக்யூஸ் நைட் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறதுன்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஓகே தேங்க்யூ சொல்லணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, தேங்க்யூ நீங்கள் எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபில் தான் எனக்கு அந்த தேங்க்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் தான் அந்த தேங்க்ஸ் வந்து எனக்கு இருக்கும். நீங்கள் போட போகிற அந்த ஒயிட் கோட்டில் தான் அந்த தேங்க்ஸ் வந்து எனக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ தான் அந்த தேங்க்ஸ் வந்து என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியும். அண்ட் தென் அந்த தேங்க்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எனக்கு வந்து அக்கா நான் ஒயிட் கோட் போட்டுட்டேன்க்கா, எனக்கு நான் இந்த கவர்மெண்ட் காலேஜில் நான் டாக்டர் ஆகிட்டேன்க்கா நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கல்ல, அந்த வேர்டுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். வி ஆர் மீட் இன் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? எல்லாரும் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்ல டெஃபினெட்லி நம்ம மீட் பண்ணுவோம் நான் நம்புகிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய். டாட்டா.